ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜேஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப் ரெசிபி தாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் ஒரு சிக்கன் சூப் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த சிக்கன் சூப் எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த சிக்கன் சூப் செய்கிறதுக்காக நம்ம சிக்கனை முதல்ல வேக வச்சிடலாம். இதுக்காக நான் குக்கரில் 1 லிட்டர் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடவே போன்லெஸ் சிக்கன் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு பாதி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இஞ்சி 2 துண்டு சேர்த்துருக்கேங்க. கூடவே 6 பல்லு பூண்டையும் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் ஒரு 2 விசிலுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் போன பிறகு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இந்த சிக்கன் தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு பெரிய வடிகட்டி எடுத்து இந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் உள்ள சிக்கன் நம்ம தனியாக எடுத்து ஆறினோன்னே இதை சின்ன சின்ன பீஸாக நல்லா உதுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சிக்கலாம். நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கார்ன்ஃப்ளவர் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ஒரு பவுலில் முட்டை உடச்சி ஊற்றுறேன். முட்டையோட மஞ்சள் கரு வேண்டாம், நம்மளுக்கு ஒயிட் மட்டும் போதும். இந்த மஞ்சள் கரு வேண்டாங்க, ஏன்டா சூப்போட சேர்த்தமாக்க நம்மளுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வந்தாலும் வரும். அதனால் சூப்பில் அந்த மஞ்சள் கரு இல்லாமல் ஒயிட் கருவை மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் கடாயை எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இதோட நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிறேன். கிராம்பு 4 சேர்த்துக்கிறேங்க. 10 மிளகும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிங்க. இது கூட நம்ம வெங்காய இலையில் இருக்கிற அந்த ஆனியனை மட்டும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு இதை தாளித்து விடுங்க. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ண கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளவா, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே முடிஞ்சளவு நல்லா பொடிசாகவே சாப் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த வெஜிடபிள் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. இதோட நம்ம உதுத்து வச்சுக்கிற சிக்கன் துண்டுகளையும் நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் பீஸுக்கெலாம் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் தண்ணியும் நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ இந்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இதோட நம்ம சில்லி சாஸ் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோட நான் இன்னும் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்டா சூப்போட திக்னஸை பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அதோட நம்ம முட்டையோட வெள்ளைக்கரும் நம்ம சேர்த்துடலாம். நம்ம முட்டையோட வெள்ளைக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் இது நல்லா இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு பாதி லெமனே நான் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இப்போ சுட சுட சுவையான நம்மளோட சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலேயே ஈஸியாக அந்த சிக்கன் சூப்பை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடு இதை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிக்கிறங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா பெரிய லைக் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.